ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான். ஏன்னா துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். ரொம்ப அற்புதம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான். அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர். இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில் நீச்சம். கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து, நீச்சம் அப்படின்னாலே பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம். அஸ்தங்கம் வேறு, நீச்சம் வேறு. அஸ்தங்கம் மறையிறது, இது நீச்சம்னா பலம் இழக்கிறது. இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தனவரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்தார். வருமானம்ங்கிறது வரல. நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு, போயிட்டுருக்கு. கடன் வாங்கிறது வேற, கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேற. ஆனால் நமக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது தான் வருமானம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். சூப்பர். பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம். இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு, அசுரகுரு. தேவகுரு பிரகஸ்பதி, நம்ம குரு வியாழ பகவான். அதே சமயம் அசுரகுரு சுக்கராச்சாரியார், சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே கன்னி ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். அதே குரு பகவான் பாருங்க, தேவகுரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனுசுல ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார். மகர ராசியில் நீச்சம். ஸோ இதில் தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும். எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை? மணி, துட்டு, டப்பு, நகதி, இந்த பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது. அப்போ இந்த தனக்காரகன் யார்? குரு பகவான். சந்தோஷக்காரகன் நீச்சம் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர், அதாவது தனுசு ராசியில் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணம் தான் பிரதானம், வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அடி. என்ன அப்படின்னா, பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான். என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்குது. பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய், என்ன அதே யூஎஸில் போனீங்கன்னா டாலர், என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு, இந்த மாதிரி மாறிகிட்டே இருக்குது. ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன. ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் என்ன, எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிர பகவான். அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறது. குரு ஆட்சி அமைத்து, தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். எப்போவுமே நீச்சம் அடைஞ்சவன் பலம் பெறுறது பெரிய விஷயம், பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம். ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில இருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். 2/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார்.
அதுக்கப்புறம் 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இதுதான் சுக்கிர பகவானோட இந்த ட்ராவல் டைம். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி, துலாம் ராசியில் ஆட்சி. ஆக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் நிறையா பண்ணணும், உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்புள்ள மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவானின் பேச்சு அற்புதம் தான். ஏன்னா நீச்சமடைந்தவர் இப்பொழுது ஆட்சி அமைக்க போகிறார். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. சாதாரணமாக இந்த மேஷராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணை வந்தோடனே தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, உத்தியோகம், தொழில், வியாபாரம்னு. ஆனால் ஒரு களத்திரம் வாழ்க்கை துணை வந்தோடனே ஒரு உத்வேகமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதம். அந்த வகையில் 2-7 அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா, பகிரோண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல நீச்சமடைந்த நிலையில் இருந்தார். 6ஆம் இடம் நீச்சம் அப்படிங்கும்போதே 6ஆம் இடம் மறைவு, உபஜயஸ்தானம். அந்த இடத்துல வந்து நீச்சம் அப்படிங்கும்போதே உத்தியோகத்தில் ஏகப்பட்ட வேலைபளு, குடைச்சல், ஏகப்பட்ட டென்ஷன், ஒன்றும் புரியல. ஆனாலும் சமாளிச்சிங்க. சவாலே சமாளின்னு சமாளிச்சிங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாயோட ஒரு ஆளுமை எப்போவுமே இருக்கும். அதனால் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு. அந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அஸ்வதி, பரணி, கிருத்திகை யாராக இருந்தாலுமே ஒரு வேகம் இருக்கும். இந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு, கஷ்டப்பட்டாலும் முடிச்சிடணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் எவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்கிறது கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இன்னும் மேஷராசிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்றும் வரல. அது நிதர்சனமான ஒரு உண்மை. இருந்தாலும் சமாளிக்கிறீங்கன்னா அதான் பெரிய காட்ஸ் கிரேஸ், பெரிய காட்ஸ் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அதை உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கார் பகவான். ஆக பகிருண ரோகஸ்தானம் அப்படின்னு கடன் சுமை கண்டிப்பாக ஆயிருக்குங்க. நிறைய பேருக்கு கடன் சுமை ஆயிருக்கு. ஏகப்பட்ட கடன்கள், நகையை அடமானம் வச்சுருக்கீங்க, மீட்க முடியல, வட்டி கட்ட முடியல, ஏதோ கொஞ்சம் அப்படியே சமாளிக்கிறீங்க. உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மைனஸ் தான். ஓரளவுக்கு இல்லை, நிறைய பேருக்கு மைனஸில் தான் போயிருக்கு. கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இந்த மருத்துவ வசதி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சமாளிச்சிங்க, தப்பிச்சிட்டிங்க. அந்த வகையில் பகிருண ரோகஸ்தானமான நீச்ச ராசியை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வர்றாருன்னா களத்திரஸ்தானத்துக்கு வர்றார். களத்திரஸ்தானத்துக்கு வராருங்கும்போதே அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? 7ஆம் இடத்துல வந்துட்டு 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை வர பார்க்க போகிறார். அற்புதம். சுக்கிரன் பார்த்தாலும் சூப்பர் தான். ஏன்னா குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து சுபகிரகம் பார்க்கும்போதே நமக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், சந்தோஷம் இருக்கும். முதல்ல சந்தோஷம் தாங்க வேணும். இந்த சந்தோஷம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த இந்த குடைச்சல்கள், அமைச்சல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஓயும். ஓரளவுக்கு உத்தியோகம் வெகு சிறப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வேலையிலும் நுணுக்கமாக அப்படியே ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், இடமாற்றம் பண்ணலாமா, இல்லை இந்த தொழிலை மூடிடலாமா என்னங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ அதெல்லாம் மாறி ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொழிலை நம்ம கண்டிப்பாக ஸ்ரத்தையோடு பண்ணினா வெற்றி அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். அப்போ செய்வீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க.
கணவன் மனைவிக்கிட்டே நிறைய புகைச்சல், குடைச்சல், குமைச்சல் எல்லாம் இருந்தது. எல்லாம் விலகி இப்போ வாழ்க்கை துணை உங்களோட ஒரு ரசனையை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுப்பாங்க. அடடா நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி நண்பர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இப்போ சில நண்பர்கள் வந்து நீங்கள் என்னென்ன ஒரு ஹெல்ப் கேட்டிங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய அளவில் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரங்களில் வரும்போது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. மனசில் சந்தோஷம் இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம சந்தோஷமாக ஒரு வேலையை எடுத்தோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் அதுவே நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பலத்தை கொடுக்கும். அதேமாரி அஷ்டமாதிபதி, அதனால் உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். ரொம்ப அற்புதம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போதே பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு. இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி. அதே மாதிரி பிரம்மாண்டமான யோகம் உங்களுக்கு காத்திருக்குங்க. பிரம்மாண்டமான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக இந்த ராகு காலில், அதாவது சுவாதி நட்சத்திர காலில் இந்த சுக்கிரன் வரும்போது, ஏன்னா சுக்கிரன் சந்தோஷக்காரகன், ராகு யோகக்காரகன், பிரம்மாண்டத்துக்கு அதிபதி, மாயக்காரன். அந்த வகையில் 2 பேரும் சேரும்போது கற்பனை திறன் அதிகமாகும். இந்த எழுத்துத்துறையில் இருக்கா பாருங்க, அவங்களுக்குலாம் பயங்கர கற்பனை. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக. இப்போ நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் டச்சிங்காக இருக்கும். அந்த காலத்தில் கண்ணதாசன் இவங்கெல்லாம் நிறைய பேர், வாலி எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய. அப்போ நமக்கு டச்சிங்காக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும். அதேமாரி இந்த டைரக்ஷன் துறையில் இருக்கா பாருங்க, அவங்களுக்குலாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் அம்சம் வந்தாலே கலைத்துறையில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். புதன் சுக்கிரன் 2 பேர் தான் மெயின். அதுக்கு அடுத்தது தான் குரு உள்ள ஓடி வந்துடுவார். ஏன்னா இது 2ம் கிளிக் ஆகிடுத்தினாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தனக்காரகன் கரெக்டாக எல்லாமே புகழ் வந்துடுத்தினாலே பணம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஸோ பணவரவு அவங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கணுங்கிற ஒரு திட்டம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சரியா? அடுத்தபடியாக 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். தந்தையாரின் மூலம் உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வரலையேன்னு அந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். அதேமாதிரி தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், சுப செலவுகள். கண்டிப்பாக திருமண யோகத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும். உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயது இருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் காத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய நேரிடலாம். அதுமாரி முக்கியமாக ஒரு வேலை அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனசில் சில சமயம் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வெள்ளிக்கிழமை பரிகாரமாக நீங்கள் டெஃபினட்டாக நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நெய் தீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.